ஹரே கிருஷ்ணா. ஸோ 3வது அத்தியாயம், ஐ திங்க் 8வது ஸ்லோகம். 8 முடிச்சிட்டோமா? முடிக்கல. 8வது ஸ்லோகம் ஐ திங்க். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயாமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. எட்டாவது ஸ்லோகம், 3வது அத்தியாயம். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணா ஷரீரயத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி கூட சொல்லுங்க. நியதம் நியமிக்கப்பட்ட, குரு செய், கர்ம கடமைகள், துவம் நீ, கர்ம செயல், ஜாய சிறந்தது, ஹி நிச்சயமாக, அகர்மன செயலற்ற நிலைமையை விட, சரீர உடலின், யாத்ரா பராமரிப்பு, அபி ஆயினும், ச மேலும், தே உனது, ந என்றும் இல்லை, பிரசித்யேத் நடப்பதில்லை, அகர்மனக செயலின்றி, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக. செயலாற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும். செயலின்றி இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது. பொருளுரை: பெருங்குடியில் பிறந்ததாக சொல்லிக்கொண்டு போலி தியானத்தில் காலம் கழிப்பவர்களாலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் துறந்து விட்டதாக பொய் வேடம் போடும் பிழைப்பவர்களும் பலர் உண்டு. அர்ஜுனன் ஒரு போலியாவதை பகவான் கிருஷ்ணர் விரும்பவில்லை. சத்திரியர்களுக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை அர்ஜுனன் செய்ய வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். அர்ஜுனன் போர் தலைவனாகவும் இல்லறத்தானாகவும் திகழ்வதால் தன்னுடைய நிலைமையிலேயே இருந்து கிரகஸ்த சத்திரியனுக்குரிய தர்மங்களை நிறைவேற்றுவதே அவனுக்கு மிகச் சிறந்ததாகும். அத்தகைய செயல்கள் லௌதீக மனிதனின் இதயத்தை படிப்படியாக தூய்மையாக்கி ஜட கலங்கங்களிலிருந்து அவனை விடுவிக்கின்றன. வயிற்று பிழைப்பிற்காக துறவினை ஏற்பது பகவானாலோ வேறு எந்த மத நூல்களாலோ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எல்லாவற்றிற்கு மேல் உடலையும் ஆத்மாவையும் சேர்த்து வைத்துக் கொள்வதற்காகவது செயலாற்றுதல் இன்றியமையாததாகும். ஜட இயல்புகளை தூய்மைப்படுத்தாத வரை தான் தோன்றித்தனமான தொழிலை துறப்பது பயனற்றது. ஜட உலகில் உள்ள அனைவரிடமும் பௌதீக இயற்கையை அடக்கி ஆள வேண்டும் என்ற அசுத்தமான சுபாவம், புலனுகர்ச்சிக்கான சுபாவம் உண்டு. இத்தகைய அசுத்தமான சுபாவங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறாக விதிக்கப்பட்ட கடமைகளின் மூலம் தூய்மை அடையாமல் செயல்களை துறந்து மற்றவர்களின் செயலில் வாழும் பெயரளவிலான ஆன்மீகவாதி ஆவதற்கு எவரும் ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணா
शरीरयात्रापि च ते न प्रसिद्ध्येद कर्मणः। ओम अज्ञानतिमिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधा कान्त नमस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी हरिप्रिय वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. So, இந்த அத்தியாயம் கர்ம யோகா. இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணா நம்மளோட கடமை என்னன்னு சொல்ல போறார். அந்த கடமை எந்த மனப்பான்மையில செய்யணும்னு கூட சொல்ல போறார். அது ரொம்ப முக்கியம். பொதுவா வெளியில யாரும் இது சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் இது சொல்றார். ஆனா வெளியில பொதுவா இதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. ஒரு கடமைங்கிறது எந்த மனப்பான்மையில செய்யணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல நியதம் குரு கர்மத்துவம், உன்னோட கடமை செய் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. நம்ம கடமை செய்யணும். ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி, எது என் கடமையை நான் தெரிஞ்சுக்கணும். என் கடமை எதுன்னு தெரியாம நான் வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் நினைக்கிறோம் நான் என் கடமை செய்யறேன் நானா நினைச்சுக்கிறேன். ஆக்சுவலா செய்யறதெல்லாம் கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஆஃபீஸில் பாஸ் என்ன சொல்கிறாரோ நான் செஞ்சேன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பாஸ் என்னை திட்டிகிட்டே இருக்காருன்னு வைங்க, அப்படின்னா நான் வேலை ஒழுங்காக செய்யலின்னு அர்த்தம். சிம்பிள். பாஸ் என்னை திட்டிகிட்டே இருக்காருன்னா நான் ஒழுங்காக வேலை செய்யலை. அது மாதிரி உண்மையிலே என் கடமை நான் செய்யலின்னு வைங்க, வாழ்க்கையில் அடி மேல அடி விழுந்துகிட்டு தான் இருக்கும். ஒருத்தங்க அடி மேல அடி விழுகுதுன்னா அவன் கடமையை செய்யலின்னு அர்த்தம். அவ்வளவு முடிஞ்சது. சிம்பிள் தான் லாஜிக். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என் கடமை நான் ஒழுங்கா தான் செய்யறேங்க, ஏன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை வருது, எல்லாம் இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. அவன் கடமை அவன் செய்யல. ஏன்னா பாகவத்துல சூத கோஸ்வாமி சொல்றார், ஒரு ஆத்மா தன் கடமை செஞ்சா யயாத்மா சுப்ரசீதத்திங்கிறார், சந்தோஷமா இருக்குங்கிறார். பாகவத்துல இருக்குன்னா அது உண்மை. உண்மையிலே ஒருத்தன் தன் கடமை செஞ்சா அவன் சந்தோஷமா தான் இருக்கணும். இல்ல சந்தோஷமா வரல, ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்குன்னா என் கடமை நான் தவறிட்டேன், அவ்வளவுதான். சோ அதனால்தான் குரு அப்படிங்கிற தேவை. உண்மையில முதல்ல என் கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கடமை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும், அது யாருக்காக செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகம் அது வரப்போகுது. நம்ம கடமைங்கிறது யாருக்காக செய்யணும், அதெல்லாம் ரொம்ப கிருஷ்ணர் ரொம்ப அழகா பேசுறார். வெளியில யாரு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணர் சொல்றார் அந்த கடமை யாருக்காக செய்யணும். சோ அதனால்தான் எல்லாரும் சொல்றாங்க பகவத்கீதை படிச்சா தான் தெரியும். பகவத்கீதை படிக்கலைன்னா எது என் கடமைன்னு தெரியாது. நம்ம எல்லாரும் மனக்கற்பனையில தான் வாழ்ந்துட்டு இருப்போம். சொன்னபடி இப்ப அதுதான் நடக்குது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு பெரிய வியாதி என்னன்னா மனக்கற்பனை. இது உண்மை. மனக்கற்பனைன்னு என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளா சொல்றேன், பகவானை தவிர இன்னொரு பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்குங்கிறது மனக்கற்பனை. உதாரணத்துக்கு ஒரு மேபி
ஒரு கோடி ரூபாய் பணம் சேர்த்திட்டோம்னா நீ லைஃப் செட்டில் ஆயிடலாம், இந்த இடம் வாங்கிட்டா லைஃப் செட்டில் ஆயிடலாம், இந்த பிஸ்னஸ் டீல் கிடைச்சுன்னா லைஃப் செட்டில் ஆயிடலாம். இதெல்லாம் மனக்கற்பனை, இதெல்லாம் பொய். ஆனா பொய் மாதிரி தெரியாது, பொய் மாதிரியே தெரியாது, ஆனா அது பொய் தான். இது சாஸ்திரம் படிச்சாதான் தெரியும். இது கிருஷ்ணரே சொல்றாரு, பாகவத்துல ஸ்லோகம் இருக்கு. கிருஷ்ணரே பிரம்மாட்ட சொல்றாரு, எப்ப ஒரு பொருள் எங்கூட நீ லிங்க் பண்ணலையோ அது உனக்கு மாயா மாறுங்கிற. அப்படின்னா சந்தோஷம் கொடுக்குன்னு நினைச்சிட்டு இருப்ப, கொடுக்காது கொடுக்காது. ஸோ இந்த உலகத்துல எல்லாருமே இந்த மனக்கற்பனைலாம் போயிட்டு இருப்போம். என் மகனோ மகளோ நல்லா செட்டில் ஆயிட்டா நான் நிம்மதியா இருப்பேன், அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஒருவேளை நல்லா செட்டில் ஆனா கூட நான் இருக்க முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் அப்படிதான் திங்க் பண்ணுவோம், நம்ம அப்படிதான் திங்க் பண்ணுவோம், உலகமே அப்படிதான் திங்க் பண்ணுது. ஆனா அந்த மாதிரி ஸ்லோகம் கிடையாது, ஒரு இடத்துல கூட ஸ்லோகம் கிடையாது. எனக்கு மன அமைதி வேணும்னா என் மனசை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியணும், இல்லைன்னா மன அமைதி கிடைக்காது. அவங்க செட்டில் ஆகிட்டா என் மனக்கு எப்படி மனசு அமைதி வரும்? அப்படியெல்லாம் வராது. கிருஷ்ணர் இது பேசுறாரு, எனக்கு மன அமைதி வேணும்னா என் மனசு எப்படி யூஸ் பண்ண எனக்கு தெரியணும் முதல்ல. அது நமக்கு தெரியும். நீங்க பாருங்க, நிறைய கோவில்லையோ இல்ல மற்ற வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலங்கள்ல பிரச்சனைன்னு என்ன சொல்லுவோம்னா, இந்த பூஜை பண்ணி இந்த விரதம் எல்லாம் சரியா போயிடுப்பாங்க. அதெல்லாம் பொய். கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ கேட்கணும், அவர் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் செஞ்சு எல்லாம் சரியாகும். கிருஷ்ணர் சொல்றபடி செய்யணும். ஸோ அதனாலதான் இந்த பகவத்கீதா வேதத்தின் சாரும் சொல்லப்படுது. இந்த ஒரு சாஸ்திரம் ஒழுங்கா படிச்சு கடைபிடிச்சாலே கண்டிப்பா நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். நோ டவுட் அதுல. ஸோ கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்துல இன்னொன்னு சொல்ற, வேலை செய்யாம உடம்பு கூட நீ பார்த்துக்க முடியாது, உன் கடமையை செய்யணும். அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட் உடம்பு பாதுகாக்க நீ வேலை செய்யணும், வேலை செய்யாம இருக்கக்கூடாது. ஏன்னா அர்ஜுனா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சண்டை போடல காட்டுக்கு போறேன் சந்நியாசம் எடுக்கிறேன் அப்படிங்கிறார். வேலையிலிருந்து தவறுறார். அது கிருஷ்ணர் கண்டிக்கிறார். இது இன்னொன்று என்னன்னா, நம்ம எல்லாருமே வேலையிலேருந்து அர்ஜுனர் மாதிரி தான் ஒர்க் பண்றோம். அது கொஞ்சம் யோசிச்சாதான் புரியும். கிருஷ்ணர் கண்டிக்கிற, உன் வேலை நீ செய்ய மாட்டேங்கிறேன்னு. நாமளும் நம்ம வேலை செய்ய மாட்டேங்கிறோம். நான் வேற வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா நம்ம வேற வேலை செய்யறோங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஸ்லோகால அதை வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கிறேன், 9வது ஸ்லோகம். யக்னார்த்தா கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரா. விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும். மற்ற செயல்கள் இந்த பௌதீக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய். இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய். பொருளுரை. அப்படியே. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். அந்த டிரான்ஸ்லேஷன்ல படிச்ச மொழிபெயர்ப்புல விஷ்ணுவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும். எஸ், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் செய்யக்கூடிய ஒரு செயலும் விஷ்ணு திருப்திப்படுத்தணும். இதுதான் சீக்ரெட். கிருஷ்ணர் செய்யற செயல் விஷ்ணு அவரை பத்தி அவர் சொல்றார், திருப்திப்படுத்தணுங்கிறார். நான் என்ன செயல் செஞ்சாலும் கிருஷ்ணர் திருப்திப்படுத்தணும். அது என்னங்க அப்படின்னா, அப்படித்தான் சாஸ்திரம் இருக்கு. வெளியில யாருமே சொல்றது இல்லை, ஆனா கிருஷ்ணர் அப்படிதான் சொல்றாரு. உதாரணத்துக்கு நான் சாப்பிடணும்னு நினைச்சா கூட அதை நான் நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடணும், இஷ்டத்துனால நான் சாப்பிடக்கூடாது. இல்லைங்க, வெறும் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணணும். தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி தான் ஆகணும், நான் இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கிருஷ்ணர் அது பதில் கொடுக்கிறார். அந்த தயிர் சாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களும் நான் என்னதுங்கிறார் அவரு. கிருஷ்ணரே சொல்றார், தயிர் சாத அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, தண்ணி இருக்கு, செய்யும்போது அக்னி யூஸ் பண்றேன், அது என்னதுங்கிறார் கிருஷ்ணா. ஸோ இதே அத்தியாயத்தில் வரப்போது அவர் நைவேத்தியம் பண்ணி ஆகணுங்கிறார்.
இப்போ நான் பெருசா வீடு கட்டுறேன், தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த வீடும் கிருஷ்ணாக்கு யூஸ் பண்ணுமாமா. கிருஷ்ணருக்கு அந்த வீடு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வீடுனால எனக்கு பிரச்சனை வரும். அந்த வீடுனாலே பிரச்சனை வரும், நமக்கு தெரியாது. ஸோ கிளியரா சொல்ல, யக்னார்த்தோ கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனாங்கிற. பந்தனானா நான் ஒரு வேலை செய்யறேன், அது விஷ்ணு அந்த கிருஷ்ணரை திருப்தி படுத்தலைன்னா அந்த வேலை அதனால எனக்கு விளைவுகள் நிறைய வரும். அதோட விளைவு நான் சந்திச்சாகணும். போன வாரம் கூட பார்த்தோம், ஒரு வேலைக்கும் ஒரு எதிர் விளைவு இருக்கு, அது எந்த வேலையும் தானும் சரி. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், அவரை திருப்தி படுத்தலைன்னா அது எதிர் விளைவு இருக்கு. அந்த எதிர் விளைவு டேஞ்சரா தான் இருக்கும், பாசிட்டிவா மட்டும் இருக்காது. 100க்கு 100 டேஞ்சரா தான் இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. கிருஷ்ணா கனெக்ட் ஆகலினாலே அது டேஞ்சர் தான். ஜஸ்ட் லைக் இப்ப இந்த உலகத்தை நான் ஒரு கார் வாங்கினேன்னு வைங்க, அந்த கார் வாங்கினா ஒரு ரூல் இருக்கு, கவர்மெண்ட் பண்ண ரிஜிஸ்டர் பண்ணணும். கவர்மெண்ட் சட்டம் போடுது, ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் இன்சூரன்ஸ் கட்டணும். இல்லை நான்லாம் பண்ண மாட்டேன், நான் பாட்டு ஓட்டிகிட்டே இருப்பேன்னா என்னைக்கா நான் பிடிச்சிருவாங்க. அது எனக்கு பிரச்சனை தான். ஸோ நான் எது பண்ணாலும் கவர்மெண்டோட ரூல் என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் பண்ணணும். அது மாதிரி கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார், எந்த வேலை செஞ்சாலும் அவரை திருப்திப்படுத்தணும், இல்லைன்னா கர்ம பந்தனாங்கிறார். சரி, விலை வந்தா என்னன்னு கேட்கலாம். அந்த விளைவுனால் என்ன ஆகணும், இன்னொரு ஜென்மம் எடுத்தாகணும். அதை நான் அனுபவிச்சே ஆகணும், விடமாட்டாங்க. இது அதுக்கு இன்னொரு ஜென்மா எடுக்கணும். அப்ப அப்படின்னு என்னன்னா மறுபடியும் ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி, மறுபடியும் வியாதி வரும், வயசாகும், ஓகே, மறுபடியும் இறப்பு, மறுபடியும் பிறக்கணும். ஸோ ரொம்ப அழகா சொல்ற, ததப்தம் கர்ம கௌந்தய முக்த சங்க சமாச்சார. முக்தா அப்படின்னா தப்பிக்கிறது. நான் சொன்னபடி செஞ்சா தப்பிச்சிருவேன், தப்பிச்சிருவேங்கிறார். இல்லை நம்ம தப்பிக்கவே முடியாது, மாட்டிக்குவாங்க. இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல மாட்டிக்குவாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையில நிறைய இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்றார். இந்த ஜன்மா மிருத்யு சம்சார இந்த வார்த்தையில யூஸ் பண்ற, இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல தப்பிச்சிருங்கிறார். மேபி இது நமக்கு யாரும் சொல்றது இல்லை, கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார். இந்த வார்த்தை பகவத்கீதை நிறைய இடத்துல வரும், தப்பிச்சிருப்பார். நமக்கு இந்த பிறப்பு இறப்பெல்லாம் பெரிய பிரச்சனையாவே தெரிய மாட்டேங்குது. காரணம், புத்தி மழுகி போச்சு நமக்கு, அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. புத்தி மழுகி போச்சும் கூட நமக்கு தெரியல, அந்த அளவு புத்தி மழுகி போச்சு. ஸோ அப்ப இதெல்லாம் புரியணும்னா பகவான் அனுகிரகத்தில் தான் புரியும். அது அவரோட நாமா சொன்னா தான் புரியும், வேற வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம், படிக்கிறீங்களா? பொருளுரை. வெறுமனே உடலை பேணுவதற்காகவாவது ஒருவன் செயலாற்ற வேண்டும் என்பதால் குறிப்பிட்ட சமூக நிலைக்கும் குணத்திற்கும் தகுந்தாற்போல குறிப்பிட்ட கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அனைவரும் தங்களது நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். யக்னம் என்றால் பகவான் விஷ்ணு என்றும் யாகச் சடங்குகள் என்றும் பொருள்படும். உண்மையில் எல்லா யாகச் சடங்குகளும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்கானவையே. யக்னோவை விஷ்ணு என வேதங்கள் கூறுகின்றன. வேறு விதமாக கூறினால், யாகங்களை செய்வதாலும் சரி, நேரடியாக பகவான் விஷ்ணுவிற்கு ஆன்மீக தொண்டு செய்வதாலும் சரி, ஒரே குறிக்கோள் நிறைவேற்றப்படுகின்றது. இந்த ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வு என்பது யாகங்களை செய்வதற்கு சமமானதாகும். வர்ணாசிரம தர்மத்தின் நோக்கமும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதே. வர்ணாசிரம சாரத புருஷேன பராக புவான் விஷ்ணுர் ஆராத்யதே. விஷ்ணு புராணம் 3.8.8. எனவே பேரா முடியுது இல்லை அப்படி. ஸோ அதில் ஒன்று படித்தார் பாருங்க, நடுவில் ஒரு சென்டென்ஸ், எல்லா யாகங்களும் விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும்னு இருக்கு இல்லை, ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே கிளியராக இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆத்மா யாகம் அப்படின்னு செஞ்சே ஆகணும். நமக்கு யாகம் அப்படின்னாலே எல்லாரும் தெரியும், வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறது, அதுவும் யாகம் தான், இல்லைன்னு கிடையாது. பட் நிறைய இருக்கு அது மாதிரி.
உதாரணத்துக்கு ஹரே கிருஷ்ணா சொல்றது கூட யாகம் தான். பகவத்கீதா படிக்கிறது கேட்கறது கூட யாகம் தான். அது யாகத்துல வரும். அது மாதிரி பல யாகங்கள் இருக்கு. ஸோ இந்த யாகம் ஒருத்தர் பண்ணல அப்படின்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டே ஆகணும். ஸோ உதாரணத்துக்கு யாகங்கள் ஈவன் விவாக யக்னா, விவாகம் கூட யாகம் தான். கல்யாணம் சொல்றோம் இல்லையா, அது சமஸ்கிருதத்தில் அது பேரு விவாக யக்னான்னு தான் சொல்லுவாங்க. முழு பேர் அதான் விவாக யக்னா. அப்படின்னா அந்த மேரேஜுங்கிறது ஒரு யாகம் தான். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது சாக்ரிஃபைஸ். அது ஆக்சுவலி பிக் சாக்ரிஃபைஸ். அது அவங்க எடுக்கிறது நல்லது. அந்த விவாகத்துல பகவான் என்ன சொல்றாரோ அது மாதிரி தான் அந்த மேரிட் லைஃப் கொண்டு போகணும். அப்ப கொண்டு போகும்போது அது யாகம். அதனால அவங்க சந்தோஷப்படுவாங்க. காரணம் விஷ்ணு சந்தோஷப்படுறார். யக்னோவை விஷ்ணு அது படிச்சார் அவர். ஸோ அந்த விஷ்ணு சாட்டிஸ்ஃபை ஆவார். அதுல கடைசியில் ஒரு சென்டென்ஸ் படிச்சார், வர்ணாசிரம சாரவத புருஷேன பரஹப்புமான் விஷ்ணுர் ஆராத்தியதே. இன்னைக்கு நிறைய பேர் வர்ணாசிரம தர்மத்தை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. சனாதன தர்மா, புத்தி இல்லாதவங்க. ஆனா அது ஒரு பெரிய சயின்ஸ். இங்க பிரபுபாத் ரொம்ப அழகா எழுதுறாரு. இந்த சனாதன தர்மா வர்ணாசிரம தர்மம்ங்கிறது அது ஒரு குறிக்கோள் என்னன்னா பகவானை திருப்திப்படுத்துறது. அதுக்கு தான் டிசைன் அப்படித்தான் இருக்கும். ஸோ அந்த வர்ணத்துல பார்த்தீங்கன்னா 4 வர்ணங்கள், பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்ய, சூத்ரா, 4 வர்ணங்கள் இருக்கு. இது வெளியில பேசுற மாதிரி ஒருத்தர் இன்ஃபீரியர் சுப்பீரியரா அப்படியெல்லாம் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. என்னைக்குமே ஒரு பிராமணன் ஒரு சூத்ரனை இன்ஃபீரியர் அப்படின்னா என்ன, ஒரு கீழே அந்த மாதிரி பார்க்க மாட்டான். ஆக்சுவலி அப்படி பார்க்கவே மாட்டான். இவங்க இப்படி பேசுறாங்க, வேதத்தில் அப்படி கிடையாது. அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா பிராமணன் சூத்ரன் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்ட்னா காலில் விழுந்து கும்பிடுவாங்க, அப்படி கிடையாது. அவங்களும் ஒரு ஆத்மா, அவங்க உடம்புலையும் பரமாத்மா இருக்கார், அவங்களும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறாங்க. ரெஸ்பெக்ட் இருக்கும். அது கலியுகத்துல வேற மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்ப ஜென்ரலா சாஸ்திரத்துல இப்படித்தான் இருக்கு. எல்லாரும் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அப்படிதான் இருக்கும். யாருமே ஒரு தவறெல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த எவ்வளோ அழகா இருக்கும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணிக்குவாங்க. அந்த ஸ்லோகா வரப்போகுது போக போக. கோஆப்ரேட்னா புரியுது இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஒத்துழைப்பாங்க. அதனால என்ன, சொசைட்டி நல்லா இருக்கும். சொசைட்டி நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு சொசைட்டில யாருக்கு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க பிராமணாட்ட தான் போவாங்க, யாருன்னு போக மாட்டாங்க. ஒரு சூத்ரா க்ஷத்ரியா ஆகட்டும், ஈவன் வைஷ்யா ஆகட்டும், பிரச்சனை பிராமணாட்ட போய் நிற்பாங்க. ஏன் அப்படின்னா பிராமணா அப்படின்னாலே பிரம்மன் பத்தி தெரிஞ்சவன் அர்த்தம். பிரம்மனா பகவான் கிருஷ்ணா. கிருஷ்ணா பத்தி தெரியலாம் பிராமணா கிடையாது. ஆக்சுவலி தெரியணும் உங்களுக்கு, இந்த கான்செப்ட் தெரியலாம் பிராமணா கிடையாது. அப்படிதான் சாஸ்திரத்துல இருக்கு. ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் பகவான் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். பிரம்ம ஜானாதி பிராமணா சாஸ்திரத்துல இருக்கு. பிராமணானால பிரம்மன் பகவான் கிருஷ்ணா எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லார் உடல்ல இருக்கார். அது புரிஞ்சிருக்கணும், உணர்ந்திருக்கணும். அவன் தான் பிராமணா ஆக்சுவலி. ஸோ அவங்க நல்ல அறிவு இருக்கிறனால எல்லாரும் அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க, என் லைஃப்ல பிரச்சனை இருக்குன்னு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வேற எங்கேயும் போக மாட்டாங்க, அவர் எல்லாமே தீர்த்து வச்சுடுவார். நீங்க பார்க்கலாம், ஈவன் மகாபாரதத்திலையும் பார்க்கலாம். திருத்தராஷ்டிர பிரச்சனைனா விதுரர் தான் கூப்பிடுவார். அப்கோர்ஸ் விதுரர் சூத்ர பெண்ணுக்கு பிறந்தாலும் அவர் வைஷ்ணவர், ரொம்ப ஹை கிளாஸ் பர்சன். கிருஷ்ணர் பத்தி நல்லா தெரியும் அவருக்கு. அதனால அவரு தான் ஐடியா கேட்பாரு. ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணுன்னு சொல்லு. அப்கோர்ஸ் அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, அது ஒண்ணு இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் கேட்பார், என்ன பண்ணணும்னு சொல்லு. ஸோ அவர் இப்படித்தான் போய் அவன் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவார். அதுவும் பயாஸ்டெல்லாம் கிடையாது, அதாவது ஒரு பார்ஷியாலிட்டி எல்லாம் கிடையாது. பிராமணானா உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது. விதுரர் சொல்லுவார், நான் எல்லாம் சொல்லுவேன், நீங்களும் கேட்பீங்க, ஆனா கேட்க மாட்டீங்க, எதுவும் செய்ய மாட்டீங்க, சும்மா காது கொடுத்து கேட்பான், ஒன்றும் செய்ய மாட்டேன். உன் பையன் யூஸ்லெஸ் ஃபெலோ,
பக்கத்திலே வச்சு அவன் போயிடுவான். அவனை முதல்ல கட் பண்ணி எறிங்கம்பார். ஓப்பனாக பேசுவார். தட் இஸ் பிராமணா. அவங்களாம் பயந்துக்க மாட்டாங்க. பிராமணனுக்கு பயம் இருக்கக்கூடாது. உண்மை சொன்னால் தட்சணை விழுகாதோ, கோயிலுக்கே வரமாட்டாங்களோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மை சொல்லும், தப்புன்னா தப்புன்னு சொல்லும். அதனால எக்ஸாம்பிள் விதுரா அப்படிதான் இருக்கார். ஸோ இந்த வர்ணாசிரம தர்மங்கிறது ரொம்ப ஹை கிளாஸான சயின்ஸ். அது இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிறது இல்லை, அதனால ஏதோ தப்பா பேசுறாங்க. ஒன்னொன்று, வேதம் பூராமே சயின்ஸ் அப்படின்னா அதுல சொல்றது எல்லாமே நாம உணர முடியும். இது யாரு சொல்றாங்கன்னா கிருஷ்ணரே சொல்றாரு. இந்த வேதத்தில் இருக்க விஷயம் நம்ம உணரலாம், பார்க்கலாம், அதெல்லாம் பொய் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு. என் இஷ்டத்துக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு அப்படி முடியாது. அதுக்கு ஒரு முறை இருக்கு, அதை ஃபாலோ பண்ண பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார், எந்த வேலை செஞ்சாலும் அவரை திருப்திப்படுத்தணும். மேபி நான் முன்னாடி இந்த கிளாஸில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் குழந்தை பிறந்தோடனே அதுக்கு பேர் வைப்பாங்க, அதுக்கு ஒரு ஹோமம் பண்ணுவாங்க, மொட்டை அடிப்பாங்க, காது குத்துவாங்க, அப்புறம் அன்னப்பிரஷ்னம் பண்ணுவாங்க, அப்புறம் வித்யாபியாசம் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இது எல்லாமே விஷ்ணு கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி எல்லாமே கனெக்ட் ஆகும். ஏன் மொட்டை அடிக்கிறாங்க, காது குத்துறாங்க, அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஆக்சுவலி அதெல்லாம் பார்த்தோம்னா விஷ்ணு கனெக்ட் ஆகும். அந்த ஆத்மா சுத்தம் ஆகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஒரு ஸ்டெப்லையும் பியூரிஃபை பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த ஆத்மா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கும். அந்த ஆத்மா கிருஷ்ணர்கிட்ட சரணாதி பண்ணுவாங்க. எல்லாமே அப்படித்தான். அது கல்யாணமாகட்டும், ஈவன் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய மந்த்ராஸ் இருக்கு. மேபி நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அந்த மந்த்ராஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த ஆத்மா கிருஷ்ணாட்ட போய் சேர்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அது அந்த ஆத்மாவோட தலைவிதி பிரகாரம் தான் நடக்கும் வைங்க. இருந்தாலும் இந்த மந்த்ராஸ் எல்லாம் ஏன் சொல்லுவாங்கன்னா, மேபி அந்த ஆத்மா நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் ஒரு கம்மி பண்ணலாம், அவ்வளோதான். கம்ப்ளீட்டாலும் கம்மி பண்ண முடியாது. மேபி ஓகே, கொஞ்சம் ஒரு கன்செஷன் அதுவும் நடக்கலாம். ஆனால் அந்த மந்த்ராசல் அப்படித்தான் இருக்கும். அந்த ஆத்மா திருப்பி விஷ்ணுகிட்ட போய் ஆகணும். இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இவன் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா திதி கொடுப்பாங்க. அந்த மந்திரம் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு வருஷம் கொடுக்கறது பார்த்தா அந்த விஷ்ணுகிட்ட போய் சேரணும். அப்படிதான் எல்லாமே வரும். ஆனா இன்னைக்கு அது நம்ம தெரிஞ்சுக்கல. அது சும்மா ஏதோ செய்யறாங்க. சில பேர் செய்ய மாட்டாங்க. செய்யலினாலும் பிரச்சனை இருக்கு. அவங்க செய்யலைன்னா அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற செய்யலினாலும் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஏற்கனவே பார்த்தோம், பிரச்சனை இருக்கு. ஸோ பட் இப்போ கலியுகத்தில் இந்த திதி கொடுக்கறதாகட்டும், ஈவன் இந்த மொட்டை அடிக்கும் பொழுது இந்த மந்த்ராசல யாரும் சொல்றது இல்லை, ஹோமம் வளர்த்துறது இல்லை, எல்லாமே தப்பா பண்றாங்க. சரி, சரியா பண்ணணும்னு பார்த்தா ஆளும் இல்லை. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஒழுங்கா செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இது பரீட்சித் மகாராஜ்ட சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், இது இப்படித்தான் இருக்கும். ஒருவேளை நான் ஒழுங்கா எல்லாம் கடைபிடிக்கணும்னு நினைச்சா கூட ஆள் இல்லை, எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. அதனால சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், இது பூரா தோஷம்தான், பிரச்சனை தான் இது. அப்போ அதுக்கு நிவாரணம் என்னன்னா, கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜேத். கிளியரா கொடுத்துட்டார் சுகதேவ் கோஸ்வாமி. கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கோ, வேற வழி இல்லை, வேற வழி கிடையாது. பார்த்தீங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை இங்க ஒரு குழந்தை கூட பேர் வச்சாங்க காலையில. ஜென்ரலா அது பேரு நாமகரணம். பேர் வைக்கிறது நாமகரணம் சொல்லுவாங்க. அது நிறைய ஹோமாலாம் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹோமால ஜஸ்ட் எல்லாரும் நாமா சொல்ல பேர் வச்சாங்க. அது கரெக்ட், தப்பெல்லாம் கிடையாது. கிருஷ்ண நாமா சொல்ல மற்ற செய்யலாம். அது உண்மையே போதும். உண்மையிலே நாம சங்கீர்த்தனம் பண்ண போதும். இது பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் அது சொல்றார். ஸோ அவர் அந்த நெக்ஸ்ட் பேரை படிக்கிறீங்களா? எனவே விஷ்ணுவின் திருப்திக்காக ஒருவன் செயலாற்ற வேண்டும். இதை தவிர செய்யப்படக்கூடிய மற்ற எல்லா செயல்களும் பந்தத்திற்கு காரணமாகவே அமையும். நல்ல தீய செயல்கள் இரண்டுமே
விளைவுகளை கொடுப்பவை. எத்தகு வினையும் செய்பவனை பந்தப்படுத்திவிடும். எனவே சென்டென்ஸ் முடியுது இல்ல? படிங்க சென்டென்ஸ் முடிச்சுங்க. எனவே கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக கிருஷ்ண உணர்வோடு செயலாற்ற வேண்டும். அவ்வாறு செயல்களை செய்பவன் முக்தி பெற்ற நிலையில் இருக்கிறான். இதுவே செயலாற்றுவதிலுள்ள பெருங்கலையாகும். மேலும் இவ்வழிமுறையின் ஆரம்பத்தில் மிகச்சிறிய வழிகாட்டுதல் தேவை. எனவே கிருஷ்ண பக்தரின் திறமையான வழிகாட்டலின்படியே பகவான் கிருஷ்ணரின் நேரடி உபதேசத்தின்படியோ அர்ஜுனனுக்கு கிடைத்த வாய்ப்பை போல கவனமாக செயலாற்ற வேண்டும். புலனுகர்ச்சிக்காக ஒன்றும் செய்யப்படக்கூடாது. அனைத்தும் பகவானுக்காகவே செய்யப்பட வேண்டும். இந்த வழிமுறை செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை பாதுகாப்பது மட்டுமின்றி படிப்படியாக பகவானின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு அவனை உயர்த்துகிறது. அத்தகைய தொண்டினால் மட்டுமே ஒருவன் இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற முடியும். இந்த பேரால நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நல்லது கெட்டதுக்கு ரியாக்ஷன் இருக்குங்களா இல்லையா? அது அனுபவிக்கணுங்கிறாரு. சரி, கெட்டதுக்கு அனுபவிக்கணும் ஞாபகம், அது என்ன நல்லதுக்கும் நான் அனுபவிச்சாகணும். ஸோ இங்க சொல்றது நல்லதுங்கிறது என்னன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போடுறேன்னு வைங்க. ஏதோ 10 ரூபா போடுறேன். அஃப்கோர்ஸ் ஒன் சென்ஸ் நல்ல செயல், ஏன்னா அது தானம் பண்றாங்க. ஆனா பிச்சைக்காரன் பீடி இழுத்துட்டான்னு வைங்க, அப்போ அது மோசமான செயலையும் வருது. ரெண்டும் கலந்து இருக்கு. அதுல நான் நல்ல எண்ணத்திலாம் போடுறேன், ஆனா அவ அதை கொண்டு போய் தப்பா யூஸ் பண்றான். அப்போ இதில் ரெண்டும் நான் அனுபவிச்சாகணும். அவன் பீடி இழுத்ததுனால 50% எனக்கு கெடுதல் நடக்கும். ஆனா நான் நல்ல எண்ணத்துல தான் பணம் போட்டேன், அதுக்கும் நான் அனுபவிச்சான், நல்லதும் அனுபவிக்கணும். ஆனா கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்றாருன்னா, நான் செய்யற செயலுக்கு கர்மாவே இல்லாம பாத்துக்கோ அப்படிங்கிறார். அதுதான் இருக்கிற பெரிய விஷயம். நான் வேலை செஞ்சுதான் ஆகணும், ஆனா செய்யற வேலைக்கு விளைவு இருக்கக்கூடாது. அப்போ இது கைடன்ஸ் வேணும், சும்மா செய்ய முடியாது. அங்கதான் குரு தேவைப்படுறாரு. பிரபுபாத் ரொம்ப அழகா கொடுக்குறாரு. அர்ஜுனர் அவர் ரொம்ப லக்கி, நேரடி கிருஷ்ணர்ட்டே ஒர்க் பண்றாரு. பகவானே குருவா அங்க இருக்காரு. ஸோ நமக்கெல்லாம் ஆச்சாரியாஸ் இருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாத், ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, நிறைய ஆச்சாரியாஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படிதான் செய்யணும் இந்த காரியம். ஸோ அதில் ஒரு சென்டென்ஸ் பாருங்க, ஒரு பாடல புலன் இன்பத்துக்கு எது செய்யக்கூடாதா, நத்திங் ஷுட் பி டான். ஒரு சென்டென்ஸ் படிச்சிங்களா? லாஸ்ட்லேருந்து 2வது சென்டென்ஸ் நினைக்கிறேன். எல்லாமே கிருஷ்ணரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் செய்யணும். இங்க செகண்ட் பேரால லாஸ்ட்லேருந்து செகண்ட் சென்டென்ஸ். புலனுகர்ச்சிக்காக ஒன்றும் செய்யப்படக்கூடாது. இது வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. இது சொன்ன யாருக்கும் பிடிக்காது. இது யாருக்கும் பிடிக்காது. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு அது அப்படின்னு. என்னன்னா, உனக்கு பிடிச்சிருக்கு நீ செய்யக்கூடாதுங்கிறாரு. இது நமக்கு யாருக்கா சொன்னா பிடிக்காது. ஆனா அது மோஸ்ட் டேஞ்சரஸ். அதனால கிருஷ்ணர் சொல்றார், ஆச்சாரியா சொல்றாங்க, உனக்கு புலனின்பம் கொடுக்குதுன்னு செய்யாத அப்படிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன், நீங்க யார் என்ன கேள்வி கேட்கறக்கும்பாங்க. அவன் லைஃப் முடிஞ்சது, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அப்படி அடி வாங்கிடுவாங்க, அடி வாங்குவாங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் வேதத்தில் என்ன இருக்குன்னா, நான் எந்த வேலை செஞ்சாலும் விஷ்ணு திருப்திப்படுத்தணும். ஏன் இஷ்டம், எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன்னா நான் அடி வாங்குவேன். ஸோ இது எப்படி இன்னொரு விதமா புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வைங்க, டாக்டர் சொல்ற டயட் தான் நான் சாப்பிடணும். அவர் சொன்னானா அப்படித்தான். இல்லை நான் எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதுதான் சாப்பிடுவேன்னா டாக்டர் சொல்ல உன் இஷ்டம் பார்த்துக்கோ. அவ்வளோதான், கொஞ்ச நாள் அவன் காட்டுக்கு போக வேண்டியதுதான், ஃபினிஷ்ட் லைஃப். ஏன்னா டாக்டர் சொல்றாரு செய்யணும், அவ்வளோதான். முடிச்சிட்டது நீ சாப்பிடக்கூடாது, வியாதி இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வியாதின்னா நான் இந்த உடல் நினைக்கிறோம், அது ஒரு வியாதி. அந்த வியாதி இருக்கு. ஸோ நிறைய இடத்துல பகவத்கீதையில வரும், உன் புலன்களுக்கு பிடிச்சிருக்குன்னு செய்யாத அப்படிங்கிறாரு.
கிருஷ்ணர் நிறைய வார்னிங் கொடுக்கிறார். உன் புலனுக்கு பிடிச்சிருங்க செய்யாத, பிரச்சனை வருங்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு கலியுகத்துல வந்து அது புறக்கணிக்கிறோம். நோ, எனக்கு பிடிச்சதுதான் நான் செய்வேன். என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், என் குழந்தை, அப்பா அம்மா, நோ, எனக்கு இது பிடிக்குதோ நான் இதுதான் செய்வேன். நம்ம அடம் பிடிக்கிறோம், பிரச்சனை வரும். அது பிரச்சனை வரும். ஜஸ்ட் லைக் அர்ஜுனா, அவர் ஏன் சண்டை போட மாட்டேங்கிறாருன்னா, எதிரில் இருக்க நிறைய பேர் இவருக்கு பிடிக்கும். அந்த எதிரில் இருக்கிறவங்க இவருக்கு பிடிக்கும், அவர் எதிர்த்து சண்டை போட இஷ்டம் இல்லை, அதனால நான் சன்னியாசம் எடுக்கிறேன். நோ, கிருஷ்ணா சேஸ் நோ, உனக்கு பிடிக்கலன்னு தெரியும், சண்டை போடுங்கிறாரு. உனக்கு அந்த காரியம் பண்ண பிடிக்கல, இருந்தாலும் பண்ணுங்கிறார் கிருஷ்ணா. பண்ணாதான் உனக்கு நல்லதுங்கிறார், பண்ணலன்னா பிரச்சனை வருங்கிறார். ஸோ அர்ஜுனா சண்டை போடுறார், பிடிக்காம தான் சண்டை போடுறாரு. அவர்ல பிடிச்சாலும் சண்டை போடல, பிடிக்காம தான் சண்டை போடுறாரு. ஏன்னா வேற வழி இல்லை, அது என் கடமை, பகவான் சொல்றார், செஞ்சுதான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் லைஃப்ல வந்தே தீரும். எனக்கு சம்டைம்ஸ் பிடிக்காது, ஆனா செஞ்சுதான் ஆகணும். சில காரியங்கள் எனக்கு பிடிக்கும், ஆனா செய்யக்கூடாது. எனக்கு பிடிக்கும் அந்த காரியம் செய்ய, ஆனா செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. லைக் அர்ஜுனா வந்து சண்டை போடாம நான் விளைவிக்கிறேங்கிறாரு. நோ, விளையக்கூடாது, முதல்ல வந்து சண்டை போடு, அதுதான் உனக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்கும் வரும். அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது, ஆனா நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில காரியங்கள் நான் பிடிக்காம செய்யணும், சிலது பிடிக்கும் ஆனா செய்யக்கூடாது. அப்ப இதுக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னா, மன தைரியம் வேணும், புத்தி ரொம்ப வேணும், சும்மாலாம் கிடையாது. மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இன்டெலிஜென்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அது பண்ணோம்னா, ஒருத்தர் பகவான் நாமா சொல்லும் பொழுது அந்த புத்தியெல்லாம் கிடைக்கும், இன்னும் கிடைக்காது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. அந்த கிருஷ்ண நாமா சொல்லும் பொழுதுதான் கிருஷ்ணர் அந்த புத்தியும் கொடுப்பாரு, தைரியமெல்லாம் கொடுப்பாரு. லைக் அர்ஜுனா கொடுக்குறாரு. தெரியும் உனக்கு சண்டை போட பிடிக்கல, குருகிட்ட சண்டை போடணும். உனக்கு ரொம்ப பிடிச்ச உங்க தாத்தா வளர்த்துனதே அவர் தான், அவர் எதிர்த்து சண்டை போடணும். இன்னும் பல பேர் இருக்காங்க எதிரில், அர்ஜுனருக்கு பிடிக்கும், பட் வேற வழியில சண்டை போடணும், போடு. ஸோ நம்ம முன்னாடி சொன்னபடி இது எல்லாம் நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்கும். மேபி ஒன்று ஒரு சிம்பிளா உதாரணம் சொல்ல போனோம், வயசாக நிறைய சாப்பிடணும்னு தோணும், பீஸாலாம் சாப்பிடணும் தோணும், ஆனால் ஜீரணம் ஆகாது. ஏன்னா நல்லா அப்படியே ஆயில் ஃப்ரைட் ஐட்டம் எல்லாம் சாப்பிடணும்னு தோணலாம், ஆனால் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா பிரச்சனை வரும்னா விட்டுறணும். சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, மேபி எனக்கு எச்செல்லாம் கூட ஊறலாம், இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அந்த இடத்துல நான் வேண்டான்னு சொன்னா தான் எனக்கு நல்லது. இல்லை எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, பிடிக்கும், நான் சாப்பிட்டா பிரச்சனை வரும். ஜஸ்ட் உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஒரு ஆத்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் வரும். சில செய்யக்கூடாதும்பாங்க, ஆனால் செய்யணும்னு தோணும், செய்யக்கூடாது, that's it. ஆனால் இதுக்கு கிருஷ்ணரோட அனுகிரகம் வேணும். அது அவர் சொன்னா தான், அவர் சொன்னபடி கேட்டால் தான் நடக்கும். அந்த கடைசி சென்டென்ஸ்ல பாருங்க, பிரபுபாத் எழுதுறார், இது மாதிரி இருக்கும் பொழுது ஒருத்தர் கண்டிப்பா பகவான்கிட்ட திரும்பி போயிடலாம் இருக்கு இல்லையா? அப்படிதான் கொடுக்குறாங்க. அத்தகைய தொண்டினால் மட்டுமே ஒருவன் இறைவனின் திருநாட்டுக்கு உயர்வு பெற முடியும். அப்படிதான் பகவான்கிட்ட போக முடியும். இட்ஸ் நாட் தட் நான் பல லட்சம் டொனேட் பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், பகவான்கிட்ட போயிடலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் போக முடியாது. அஃப்கோர்ஸ் தானம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் பகவான் நினைக்கிறேன்னா இல்லையான்னு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவர் சொன்னபடி கேட்கணும், எந்த காரியம்னாலும் அவர் சொன்னபடி தான் கேட்கணும். ஸோ அதுக்கு நம்ம மகாபாரதம் படிக்கணும், அதெல்லாம் இருக்கு. பாகவதம் படிச்சாகணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாகவதம். பகவத்கீதை ஒருத்தர் படிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பண்ணுமோ அத்தனை காரியங்கள் எப்படி பண்ணணும் கூட இருக்குது, எப்படி பண்ணணும் எல்லாமே இருக்கு. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் இதுல இருக்கு, நீங்க எந்த கேள்வி வேணா கேட்டுக்குங்க. பகவத்கீதையிலையும் பாகவத்திலையும் அதுக்கு பதில் இருக்கு. பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கு, எது எப்படி பண்ணணும் எல்லாமே இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. என்னன்னா சார் இது படிக்கணும், சரியா நபர்கிட்ட போய் கேட்கணும் என்ன சொல்றாங்க.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா 10வது. சஹ யக்ஞ பிரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ அஸ்த்விஷ்ட காமதூக். படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். பொருளுரை. பகவான் விஷ்ணுவால் உண்டாக்கப்பட்ட இப்பௌதீக உலகம் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பாகும். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடனான அல்லது விஷ்ணுவுடனான தங்களது உறவை மறந்த காரணத்தால் ஜட உலகிலுள்ள அனைத்து உயிர்வாளிகளும் பௌதிக இயற்கையால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். வேதைச சர்வைர் அகம் ஏவ வேத்யோ என்று பகவத்கீதையில் கூறியுள்ளபடி, இந்த நித்தியமான உறவை புரிந்து கொள்ள நமக்கு உதவவே வேத கொள்கைகள் இருக்கின்றன. வேதங்களின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே என்பதை அவரே கூறுகிறார். வேதங்கள் பதிம் விஷ்ணு வஸ்யாத் மே ஸ்வாம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவே இறைவனாவார். ஸ்ரீமத் பாகவதத்திலும் 2.4.20 சில சுகதேவ கோஸ்வாமி பதி என்னும் வார்த்தையை கொண்டு பகவானை பல வழிகளில் விவரிக்கிறார். சிறியபதிர், யக்னாபதி, பிரஜாபதி, தியாம்பதிர், லோகபதிர், தரர்பதி, பதிர் கதிஷ், சாந்தஸ் விருஷ்ணி, சாத்வதாம், பிரசீததாம் வே பகவான் சதாம்பதி. பிரஜாபதி என்பது பகவான் விஷ்ணுவை குறிக்கும். அவரே எல்லா ஜீவன்களுக்கும், எல்லா உலகங்களுக்கும், எல்லா அழகிற்கும் இறைவன், எல்லாரையும் காப்பவர். விஷ்ணுவின் திருப்திக்காக யாகங்களை செய்வதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாக்கள் இவ்வுலகில் இருக்கும் வரை கவலையின்றி மிகச் சௌரியமாக வாழ்ந்து பின்னர் தற்போதைய பௌதீக உடலை விட்டபின் இறைவனின் திருநாட்டை அடைய முடியும். அத்தகைய யாகங்களை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் வகையில் இறைவன் இவ்வுலகினை படைத்துள்ளார். கட்டுண்ட ஆத்மாக்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி இதுவே. யாகங்களை செய்வதால் கட்டுண்ட ஜீவன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண உணர்வுடையவராகி எல்லா வகையிலும் தெய்வீகமாகின்றனர். தற்போதைய கலியுகத்தில் சங்கீர்த்தன யக்னம் பகவானின் திருநாமங்களை பாடுதல் வேத சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இந்த யுகத்தைச் சேர்ந்த எல்லா மனிதர்களையும் விடுவிப்பதற்காக இந்த திவ்யமான வழிமுறை பகவான் சைத்தன்யரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கிருஷ்ண உணர்வும் சங்கீர்த்தன யாகமும் ஒன்றோடொன்று நன்றாக ஒத்துப்போகக்கூடியவை. பகவான் கிருஷ்ணரின் பக்த ரூபம் பகவான் சைத்தன்யர் ஸ்ரீமத் பாகவதத்தில் 11.5.32 சங்கீர்த்தன யாகத்தின் முக்கிய குறிப்புடன் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண வர்ணம் துவிதா கிருஷ்ணம் சாங்கோ பாங்கஸ்திர பார்சதம் யக்னகி சங்கீர்த்தன பிராயர் யஜந்தசிகி சுமேதசக. இக்கலியுகத்தில் தனது சகாக்குளுடன் தோன்றும் பகவானை போதுமான நல்லறிவு படைத்தோர் சங்கீர்த்தன யாகத்தினால் வழிபடுபவர். வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மற்ற யாகங்களை செய்தல் தற்போதைய கலியுகத்தில் எளிதல்ல. ஆனால் சங்கீர்த்தன யாகமே மிக எளிதாகும், எல்லா நோக்கங்களுக்கும் உகந்ததாகவும் உள்ளது. இது பகவத்கீதையில் 9.14 சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணரே சொல்றார், அந்த மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா தேவர்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் படைக்கிறார், யாகமும் எல்லாம் கொடுக்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், இந்த யாகம் செஞ்சு நீ சந்தோஷமா இருக்கிறார். ஸோ இனி போக போக வரப்போகுது. தேவர்கள் 33 கோடி தேவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதத்தில் இருக்க அந்த 33 கோடி தேவரும் நாம் திருப்திப்படுத்தி ஆகணுமாமா. ஏன்னா அவங்க நமக்கு நிறைய சப்ளை பண்றாங்க. அவங்க என்ன சப்ளை பண்றாங்க நமக்கு தெரியாது. மேபியோ கொஞ்சம் தெரியும். காத்து, அக்னி, தண்ணி, பலவிதமான தானியங்கள், பலவிதமான மூலிகைகள் நிறைய கொடுக்குறாங்க. நமக்கு நிறைய விஷயம் நமக்கு அவங்க கொடுக்குறாங்க.
அதை நான் திருப்பி அவங்களுக்கு வந்து ரீபே பண்ணி ஆகணும். ஸோ பகவான் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது வெளியில சொல்றபடி ஏதோ ஒன்றுலேருந்து ஒன்று வருது, ஃபர்ஸ்ட் மீன் இருந்தது, மீன்லேருந்து ஒன்று வந்தது, அப்படி கிடையாது. இந்த உலகம் சிருஷ்டி பண்ணும்போது ஒட்டுகா எல்லாமே வந்தது. அப்படிதான் சாஸ்திரத்தில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு புரியுறது கஷ்டம், ஆனா அப்படித்தான் வந்திருக்கு. கிருஷ்ணர் சிருஷ்டி பண்ணும்போது வேதமும் கொடுத்துட்டாரு. இதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சிருங்கிறாரு. கிருஷ்ணர் அப்படிதான் கொடுக்குறாரு, இந்த உலகத்தொட்டு தப்பிச்சிரு. அப்ப ஏன் என்னை இங்க அனுப்புனார் அப்படின்னா, நாம தான் அவர் விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். அவர் நம்மளை அனுப்பல, நாம தான் அடம் பிடிச்சி இங்க வந்திருக்கோம். ஓகே, ஜஸ்ட் லைக் ஜெயிலுக்கு ஒருத்தன் போறான்னா அவனா உள்ள வர்றதுக்கான தகுதி வளர்த்திக்கிட்டான். தான் உண்மை. போலீஸ் சும்மா அவனை இழுத்துட்டு போல, அதுக்குள்ள போறதுக்கான தகுதி அவன் வளர்த்திக்கிட்டான், போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சு. ஸோ நாம் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். கிருஷ்ணர் சொல்றாரு, இங்க உன்னால் இருக்க முடியாது, இங்கேயும் தப்பிச்சிரு, பட் சேம் டைம் இங்கேயும் சந்தோஷமா வாழு. அதுக்கு தான் வேதம் கொடுக்குறாரு. இதை படி, இதை புரிஞ்சுக்கோ, இதுல இருக்க மாதிரி வாழ்ந்தேன்னு எங்கேயும் தப்பிச்சிடலாம். சந்தோஷமா இருக்கலாம், தப்பிக்கலாம், ரெண்டுமே பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கா. தேவர்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றதுதான் தேவர்கள் இருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் சொல் அவங்க சொந்தபடி செய். ஸோ அவர் படிக்கும் பொழுது அந்த செகண்ட் பேரால கூட பிரபுபாத் எழுதுறார், இந்த சாஸ்திரம் கடைபிடிக்கும் பொழுது கம்ஃபர்டபுளா வாழலாம். இருக்குல்லையா அந்த வார்த்தை, கம்ஃபர்டபுளா வாழலாம், ஆன்சைட்டி இல்லாம வாழலாங்கிறார். பதட்டமெல்லாம் இல்லாம வாழலாம். எப்போன்னா சாஸ்திரம் கடைபிடிச்சா. இது உண்மை, பொய் கிடையாது. ஒருத்தர் சாஸ்திரம் கடைபிடிச்சா என்ன பிரச்சனை வந்தாலும் பதட்டம் இல்லாம வாழலாம், பதட்டம் இருக்காது. ஆனா இந்த கலியுகத்துல பொதுவாக எல்லாருக்கும் பதட்டம் ஜாஸ்தி இருக்கும். ஒண்ணுமே இருக்காது, நான் பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், ஒரு மாதிரி பயம், என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ. காரணம் சாஸ்திரம் படிக்காதனால, கடைபிடிக்காதனாலதான். ஸோ அப்போ இந்த பகவத்கீதா அறிவு இருந்தா தான் பதட்டம் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு காய்ச்சல் வருதுன்னு வைங்க, நம்ம காய்ச்சல் வந்ததுன்னா யாரும் பதட்டெல்லாம் பட மாட்டான். ஏன்னா ஒரு அறிவு இருக்கு. காய்ச்சல் வந்து மிஞ்சு பண்ணா ஒரு 2 நாள்ல போயிடும். அந்த அறிவு இருக்கனால நான் பயப்பட மாட்டோம். என்ன காய்ச்சல ஒரு இன்ஜெக்ஷன் மருந்து எடுத்துக்கிட்டா போயிடும். அந்த அறிவு இருக்கனால தான் நான் பயப்படல. அறிவு இல்லைன்னு வைங்க, பயந்துக்குவேன். அது மாதிரி ஒருத்தர் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அறிவு இருந்தா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம். எனக்கு எதானாலும் சரி, நம்ம குழந்தைக்கு ஆனாலும் சரி பயப்பட மாட்டோம். ஏன்னா அறிவு இருக்கும்போது பயப்பட மாட்டான். இந்த உலகத்துல எதுக்குமே பயப்பட மாட்டான். இதுதான் உண்மை. பயப்படுறாங்கனால அறிவு கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால நான் பயப்படுறான். ஸோ அப்ப இந்த வேதங்கிறது சும்மா கிடையாது, அத்தனை இன்ஃபர்மேஷன் வேதத்தில் இருக்கு. ஸோ அங்க பிரபுபாத் ரொம்ப அழகா எழுதுறார், இந்த இருக்கிற யாகத்திலேயே த பெஸ்ட் நம்பர் வந்து சங்கீர்த்தன யக்னம். இது பாகவத்துல இருக்கு, அந்த குறிக்கோளோடு கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணவர்ணம் த்விசா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யக்னைஹி சங்கீர்த்தன பிராயர் யஜந்திஹி சுமேதஷா. இது பாகவதம் ஸ்லோகத்துல சொல்றாங்க. அது 11th ஸ்கந்தத்துல வருது. பகவான் கிருஷ்ணர் எல்லா யுகத்திலையும் வருவார், ஆனா கலியுகத்துல வந்து டிஃபரெண்டா வர்றாரு. அவர் கருப்பா இருக்க மாட்டாரு. அவர் என்ன சங்கீர்த்தனம் பண்ணுவார். அந்த ஸ்லோகத்திலே வருது, யக்னைஹி சங்கீர்த்தன பிராயர். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. யாரு அவரை கும்புறாங்களோ அவன் மேதாவிங்கிறாங்க. அதான் சுமேதசகா. மேதசகன மேதாவி, அறிவுள்ளவன். அவரை கும்பிடுவாங்க. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர் தான், அவதாரம் கிடையாது. அவதாரம் கிடையாது, சாக்ஷாத் கிருஷ்ணா. ஸோ அந்த கிருஷ்ணரா சைத்தன்ய மகாபிரபு வந்து இது செய்யுங்கிறார். அதுதான் பாகவத்தில் இருக்கு, ஈவன் ராமாயணத்தில் இருக்கு, மகாபாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா வருவாருங்கிறது நிறைய சாஸ்திரத்தில் இருக்கு. ஈவன் சைத்தன்ய உபனிஷத் அப்படின்னு ஒரு அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணர் கலியுகத்துல எங்க பிறப்பாரு,
எப்படி இருப்பாரு, எல்லாமே வேதத்தில் இருக்கு. அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதுல த்விபுஜேனா 2 கையோட இருப்பாரு. கௌரஹா அப்படின்னா தங்க நிறத்துல இருப்பாரு. நவத்வீபே, நவத்வீபங்கிறது ஊர், மாயாப்பூர் போயிருப்பீங்க சில பேர், அதே நவத்வீபத்து வருவாரு. கங்கா தீரே, கங்கை கரையோரத்தில் இருக்கும். இது உபனிஷத்துல இருக்குது, சைத்தன்ய உபனிஷத்து ஸ்லோகம். இந்த இடத்துல பகவான் வருவார். சோ அப்படின்னா பகவான் அப்படின்னு சொன்னாலே அவரை பத்தி எல்லாமே வேதத்தில் இருக்கும். இப்போ ஒருத்தர் சொல்றாங்க யாரையோ காட்டி ஒரு பகவான் அப்படின்னா அது வேதத்துல காட்டணும். வேதத்துல காட்ட முடியல அவர் கடவுள் கிடையாது. கடவுள் கிடையாது. வேதத்துல எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்ப தச அவதாரம் அப்படின்னா அந்த அவதாரம் பேரெல்லாம் இருக்கு, இன்னும் இருக்கு, நீங்க பார்க்கலாம். பரசுராமர், வராக, வாமனா எல்லாம் பேர் இருக்கும். அது இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேர் எல்லாமே வரும். இது ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்துல சில பேர் யாரையோ மனுஷனோட கடவுளா கும்பிடுறாங்க. அவன் கடவுளா கும்பிட்டு அவன் பேர் காட்டணும், நீங்க சாஸ்திரத்துல காட்டணும். காட்ட முடியல அவங்க ரிஜெக்ட் பண்ணிடணும், கும்பிடக்கூடாது, டேஞ்சரஸ். ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கலின்னா அவங்க ஏமாறுறது உறுதி, ஏமாந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா, முன்னாடி சொன்னேன், நிறைய பேர் பிரச்சனை போகணுங்கிறதுக்காக எல்லாமே ஷார்ட்கட்டா பார்ப்பாங்க. என்ன ஷார்ட்கட்னா, ஏதோ இந்த பூஜைக்கு ஒரு பணம் கட்டுவோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் சரியாயிடும், மொட்டை அடிச்சா சரியா போயிடும், ஒரு அங்க பிரதட்சணம் பண்ணி சரியா போயிடும். போகாது, அப்படியெல்லாம் போகாது. கிருஷ்ணர் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னபடி கேட்டா தான் போகும், வேற வழி கிடையாது. யாராவது இருக்குன்னு அவங்க ஏமாத்துறாங்க, அப்படியெல்லாம் போக பிரச்சனை அவ்வளவு ஈஸியா போகாது. பகவான் சொல்றார் புரிஞ்சுக்கோங்கிறார். ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் புரிஞ்சுக்கணும், அது நான் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்பதான் நான் அதுல இருந்து வெளியே வர முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா 11. இது பாரு, ரொம்ப முக்கியமானது. தேவான் பாவயதா தானேன தே தேவ பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரம் அவாப்ஸ்யதா. யாகங்களால் மகிழ்ச்சி அடையவும் தேவர்கள் உங்களை மகிழ்விப்பவர். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகைய ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம். ஸோ இருங்க, இந்த ஸ்லோகத்துல பாருங்க, பரஸ்பரம் பாவயந்தா. பரஸ்பரம்னா கோஆபரேஷன், தமிழ் என்ன அது என்ன கொடுத்துருக்கு? மியூச்சுவலா கோஆபரேஷன் வேணுங்கிறார், அந்த வார்த்தை யூஸ் பண்றார். ஆனா கலியுகத்துல கோஆபரேஷன் விட்டுடுவோம், காம்படிஷன் வச்சுக்குவாங்க. இன்னும் இந்த கோஆபரேஷன் வார்த்தை எடுத்து காம்படிஷன் வச்சுக்குவாங்க, சண்டை வரும். என்ன, கலியுகனால காம்படிஷன் தான், எல்லா இதுலயும் காம்படிஷன் தான் இருக்கும். நீங்க வீடு இப்படி கட்டினீங்கன்னா நான் இப்படி கட்டுவேன், உங்க பொண்ணு கல்யாணத்துல 50 பவுன்னா நான் 100 பவுன் போடுவேன், நீ 50 ஐட்டம் போட்டா 100 ஐட்டம் போடுவேன். பாருங்க, எல்லா இடத்துலயும் காம்படிஷன் தான் இருக்கு, கோஆபரேஷன் கிடையாது. இது கலியுகத்தில் இருக்கும். ஈவன் ஃபேமிலிக்குள்ளேயே காம்படிஷன் இருக்கும், கோஆபரேஷன் இருக்காது. ஆனா கிருஷ்ணர் அழகா சொல்றார், தேவர்களோட நீங்கள் எல்லாம் கோஆபரேட் பண்ணுங்கிறார். எப்பவுமே கோஆபரேட் பண்ண எல்லாம் சரியாயிடும். ஆனா கலியுகத்தில் எல்லாமே கம்பீட் பண்ண பாக்குறாங்க, நீயா நானா பாத்துக்கலாம், லெட்ஸ் சீ. 2 பேரும் போயிடுவானுங்க, 2 பேரும் முடிஞ்சிருவாங்க. ஸோ கிருஷ்ணரே சொல்றார், தேவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு நிறைய சப்ளை பண்ணுவாங்க, கோஆபரேட் பண்ணுங்கிறார் கிருஷ்ணா. நீங்க பார்க்கலாம், மகாபாரதத்துல அர்ஜுனா தேவர்களோட கோஆபரேட் பண்றதுனால பல அஸ்திரங்கள் கிடைக்கும் அவருக்கு. இந்திரன் ஒரு அஸ்திரம் கொடுப்பாரு, தென் அப்ப சிவபெருமான ஒரு அஸ்திரம் கொடுப்பார், அக்னி ஒரு அஸ்திரம் கொடுக்கிறார், அம்பாள் ஒரு அஸ்திரம் கொடு, எல்லாம் ஒரு அஸ்திரம் கொடுப்பாங்க, யூஸ் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் முன்னாடி யாரும் நிற்க முடியாது, அந்த அளவு சக்தி வருது. காரணம், அவர் எல்லாத்துக்கூடும் கோஆபரேட் பண்ணுவார். பாண்டவாசெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடும் கோஆபரேட் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா கௌரவர்கள் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்க, எல்லாமே எனக்கு தான் வேணும், நான் யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், முடிஞ்சிருச்சு அவங்க. ஆனா இந்த கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னாலே நான் உடல்ல ஆத்மாங்கிற கான்செப்ட் இல்லாம பண்ண முடியாது, நம்ம நினைச்சாலும் பண்ண முடியாது.
யாரு கூடயும் கோஆபரேட் பண்ண முடியாது. அதனால தான் கிருஷ்ணா பகவத்கீதா பேச ஆரம்பிச்ச உடனே நீ உடல் அல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கிறார். ஆத்மா கான்செப்ட் கொண்டு வராம கோஆபரேட்டே பண்ண முடியாது. சரியான வார்த்தை என்ன? ஒத்துழைக்கிறது. ஒருத்தரோட ஒத்துழைக்கணும்னா ஆத்மா கான்செப்ட் வேணும். சம்டைம்ஸ் சில பேர் பேச பிடிக்காம கூட இருக்கலாம். நமக்கு ஆத்மா கான்செப்ட் இருந்தா தான் அவங்களோட நெருங்கி அவனுக்கு புரிய வைக்கலாம். இந்த ஆத்மா கான்செப்ட் இல்லைன்னா மேபி எனக்கு அவங்க மேல ஒரு ஹேட்ரட், ஒரு வெறுப்பு வந்துடும். ஹேட்ரட் வரும். கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, அந்த ஹேட்ரட் டேஞ்சரஸ்ங்கிறார். கிருஷ்ணர் பத்தி இச்சா துவேஷா சமுத்தேனாங்கிறார். துவேஷா, துவேஷான ஹேட்ரட், வெறுப்பு, டேஞ்சருங்கிறார் கிருஷ்ணா. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஹேட்ரட் இருக்கு. ஃபேமிலிக்குள்ளே இருக்கும், அப்புறம் பிட்வீன் ஃபேமிலிஸ் இருக்கும், ஊருக்கு ஊர் இருக்கும், நாட்டுக்கு நாடும் இருக்கும். அப்போ அதனாலதான் கிருஷ்ணா எடுத்து உடனே நீ உடல் அல்ல ஆத்மா புரிஞ்சுக்கோ. இந்த உடல் எப்படியும் செத்து போயிடும் இந்த உடல். அப்புறம் பகவத்கீதையில் இந்த உடல் சாகும்போது எல்லாமே ஒட்டு போயிடுங்கிறார். நீ சம்பாதிச்ச புகழ், பேரு எல்லாமே கான், மொத்தத்தை அழிச்சிருங்கிறார். ஸோ செகண்ட் சாப்டர் கிருஷ்ணர் அழகா சொல்றார், எது நிரந்தரமா இருக்க போதோ அதுக்கு வேணுங்கிறது நீ ஒர்க் பண்ணுங்கிறார். இது ரொம்ப பெரிய விஷயம். செகண்ட் சாப்டர்ல ரொம்ப அழகா சொல்றாரு. ஸோ எது அழிய போகுது எது இருக்க போகுதுன்னு கிருஷ்ணா ஒரே ஸ்லோகத்தில் பேசுறார். செகண்ட் சாப்டர்ல வருது, இந்த உடல் அழிஞ்சிரும், அழியாது ஆத்மா. அப்ப ஆத்மா சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்ணுங்கிறார். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த அறிவு நமக்கு இல்லைன்னா, இது உண்மை, நம்ம தேவையில்லாம பல பேர்த்து கூட சண்டை போடுவோம். அது மட்டும் இல்ல, எனக்கும் என் மனசுக்கும் சண்டை நடக்கும். எனக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடக்கும். யாரும் எனக்கும் என் மனசுக்கும், மனசு வேற நான் வேற, சண்டை நடக்கும். அந்த சண்டை பெருசாகும். எப்படின்னா எனக்கும் இன்னொருத்தன் சண்டை வரும். இது பெருசாயிட்டே தான் போகும் சண்டை. ஸோ நம்ம ஏன் அடுத்தவங்களோட சண்டை போடுறோம்னா, எனக்கும் என் மனசுக்கே ஒத்து போக மாட்டேங்குது. அதுதான் பெரிய சண்டையா மாறும் எப்பவுமே. அதுதான் பெருசா மாறும். அதனால கிருஷ்ணா முதல்ல நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ, உன் மனசன்னு புரிஞ்சுக்கோ, அகங்காரம் புரிஞ்சுக்கோ, புத்தியை புரிஞ்சுக்கோ, புலன்களை புரிஞ்சுக்கோங்கிறார். இது புரியலினா எனக்குள்ள சண்டை தான் அது பெரிய சண்டையா மாறும். பக்க வீட்டில் இருக்கிறவங்கள சண்டை போடுவேன், சொந்தக்காரங்களோட சண்டை போடுவேன், எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுவேன், நிம்மதி இருக்காது. ஸோ கிருஷ்ணா ரொம்ப அழகா நம்ம உடல்ல ஆத்மானு ரொம்ப புரிஞ்சுக்கோ. சம்டைம்ஸ் நமக்கு அது புரியறமா இருக்கும், அவ்வளவு ஈஸியா புரியாது. அதனால கடைசியில பகவான் நாமா சொன்னா தான் அது புரிய ஆரம்பிக்கும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த பொருளுரை முடிச்சாருங்களா? பொருளுரை. தேவர்கள் இப்பௌதீக உலகின் விவகாரங்களை நிர்வகிப்பதற்காக சக்திகளிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு உயிர்வாளியின் உடலையும் ஆத்மாவையும் தக்க வைப்பதற்கு தேவையான காற்று, ஒளி, நீர் மற்றும் பலவற்றை விநியோகிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிலடங்காத உதவியாளர்களான தேவர்கள் அனைவரும் பரமபுருஷ பகவானின் உடலில் உள்ள பல்வேறு பாகங்களாவர். அவர்களது இன்ப துன்பங்கள் மனிதரால் நடத்தப்படும் யாகங்களை பொறுத்தது. சில யாகங்கள் குறிப்பிட்ட தேவர்களை திருப்தி செய்வதற்காக செய்யப்படுபவை. இருப்பினும் அத்தகைய யாகங்களிலும் பகவான் விஷ்ணுவே முதன்மையானவராக வழிபடப்படுகிறார். எல்லாவித யாகங்களையும் அனுபவிப்பவர் கிருஷ்ணரே என்பது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. பக்தாராம் யக்ன தபசாம். எனவே எல்லா யாகங்களின் இறுதி குறிக்கோள் யக்னபதியை திருப்திப்படுத்துவதே ஆகும். இத்தகைய யாகங்கள் முறையாக நடத்தப்பட்டால் வெவ்வேறு துறைக்கு பொறுப்பேற்றுள்ள தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவர். இயற்கையின் தேவைகளுக்கு பஞ்சம் என்பதே இருக்காது. யாகங்களை செய்வதால் சில உப விளைவுகள் ஏற்படுகின்றன என்ற போதிலும் இறுதியில் யாகங்கள் பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி கொடுப்பதற்காகவே உண்டானவையே. யாகங்களை செய்வதால் எல்லா செயல்களும் தூய்மையடைகின்றன என்று வேதங்கள் கூறப்பட்டுள்ளது. ஆகார சுக்தோ சத்வ சுக்தி சக்த சுக்தோ
திருத்வ ஸ்மிருதி ஸ்மிருதி லப்தோ சர்வ கிரந்தினாம். விப்ரமோச யாகம் செய்வதால் உணவு தூய்மையடைகிறது. தூய்மையான உணவை உட்கொள்வதால் வாழ்க்கை தூய்மையாகிறது. தூய்மையான வாழ்வினால் ஞாபகத்தை கொடுக்கும் நுண்ணிய திசுக்கள் தூய்மையடைகின்றன. மேலும் ஞாபகம் புனிதமடைந்த பின்பு ஒருவன் முக்தியின் பாதையை பின்பற்றி நினைக்க முடியும். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தற்கால சமுதாயத்தின் அவசிய தேவையான கிருஷ்ண உணர்விற்கு வழிகாட்டுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் நமக்கு எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ப்ராஸ்பெரிட்டி, அந்த டிரான்ஸ்லேஷனில் என்ன ப்ராஸ்பெரிட்டி, தமிழ் என்ன படிக்கிறீங்களோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு? யாகங்களால் மகிழ்ச்சி அடையவும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பர். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையான இத்தகு ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம். உயர் நலம், ஓகே. ஸோ சந்தோஷமா வாழலாங்கிறார். அப்போ படிக்கும்போது கூட நமக்கு காற்று, தண்ணி, ஏன்னோ மேபி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. நான் சில வீட்டிலலாம் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் கிணறு இருக்குன்னா கிணறு கூட கும்பிடுவாங்க. கிணறு கும்பிடுவாங்க, அது பூஜை பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த தண்ணினால் தான் நம்ம பிழைக்கிறோம். வீட்டில் சமையல் பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க. கிணத்துக்கு பூஜை பண்ணுவாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காலையில் சூரியன் பார்த்து கும்பிடுவாங்க. ஸோ இந்தியாவில் இந்த ஹேபிட்ஸ் இருக்குது. அதாவது இயற்கையே நம்ம கும்பிடுவோம் ஆக்சுவலாக. அது எல்லாமே பகவான் கொடுத்தது. மதிக்கணும் ஆக்சுவலாக, அதெல்லாம் மதிக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஸோ அதே மாதிரி உணவு செய்யும்போது உணவையும் மதிக்கணும். மதிக்கணும்னா பகவான் நைவேத்தியம் பண்ணும். அவர் 2வது பேரால படித்தார், ரொம்ப ஃபேமஸ். அது உபனிஷத்தில் இருக்கக்கூடியது. அது ஆஹார சுத்தோ சத்வ சுத்தி சத்வ சுத்தோ துருவ ஸ்மிருதி ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தினா விப்ர மோக்ஷா. அது ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். ஆஹார சுத்தோ, ஆகாரம் சுத்தமா இருந்தா தான் சத்வ சுத்தி, சத்வ குணமே அப்பதான் வருங்கிறார். சத்வ சுத்த துருவ ஸ்மிருதி, சத்வகுண ஆகாரம் எடுத்தா தான் சத்வகுணம் வரும். சத்வகுணம் இருந்தா தான் ஞாபக சக்தி வருங்கிறார். ஸ்மிருதினா ஞாபக சக்தி. ஓகே, ஸ்மிருதி லம்பே, நல்ல ஞாபக சக்தி வந்துருச்சுன்னா சர்வ கிரந்தினாம் விப்ர மோக்ஷாங்கிறார். சர்வ கிரந்தா, கிரந்தங்கள், வேதங்கள், உபனிஷத், இத்திஹாசங்கள், இந்த சர்வ கிரந்தா படப்படப்படன்னு உள்ள ஏறிடும். நமக்கு என்ன ஆவாங்க? விப்ரா. விப்ரானா பிராமணான்னு கூட சொல்லலாம். ரொம்ப அறிவாளி, சாஸ்திரம் தெரிஞ்சாங்க. நல்லா தெரிஞ்சன்னாகும் மோக்ஷா. பாருங்க, அழகா இருக்கு. ஒரு வார்த்தை அப்படி வருது, கிளியரா கொடுத்துருக்காரு சில பிரபுபாத். இது வேதத்தில் இருக்கு. ஸோ அந்த ஆகாரங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆகாரம் பகவான் தான் கொடுக்குறாரு. சும்மா நான் விவசாயம் பண்ணும்போது கல்டிவேட் பண்ணுறது அது வந்துருச்சு அப்படியெல்லாம் கிடையாது. நான் என்னதான் விவசாயம் பண்ணாலும் கிருஷ்ணரா பூமாதேவி பார்த்து கொடுக்கணும். இது பாகவத்தில் இருக்கு. இப்போ இந்த கலியுகம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க, வேலையும் பண்ணுறாங்க, ஆனால் பூமாதேவி கொடுக்க மாட்டேங்கிறான். சில பேர் சொல்லுவாங்க 2000 அடி போர் போடுறாங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், கர்நாடகாவில் ஒரு இடத்துல 2000 அடி போடுறாங்களா போர், தண்ணி வரமாட்டேங்கிறான். ஏன்னா பூமாதேவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ இட்ஸ் நாட் தட் நான் வேலை பண்ணால் எல்லாம் கிடைச்சிடும்லாம் கிடையாது. பூமாதேவி பார்த்து கொடுத்தா தான் எல்லாமே கிடைக்கும். ஆனால் சத்தியுகத்தில் எப்படின்னா யாருமே விவசாயம் பண்ண மாட்டாங்க, பூமாதேவி எல்லாமே கொடுக்கும். அரிசி, பருப்பு, பழம் தானா வரும். இது உண்மை. சத்தியுகத்தில் அது நடந்தது, மத்தியுகத்தில் அது நடக்கல. ஏன்னா சத்தியுகத்தில் எல்லாருமே பகவான் சொன்னபடி கேட்டாங்க. எல்லாரும் 99.9999% எல்லாம் பகவான் சொன்னபடி கேட்டாங்க. அதனால அவங்க விவசாயம் கூட எதுவும் பண்ணல. ஈவன் வர்ணாசிரமம் கூட கிடையாது. எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, பகவான் நினைச்சிட்டு இருப்பாங்க, பூமி எல்லாமே கொடுக்கும். இது உண்மை ஆக்சுவலி. ஸோ அப்போ ஒருத்தர் பகவான் நாம சொல்லும் பொழுது அந்த நபருக்கு எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் உண்மை. ஸோ தேவல் இதெல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம மதிக்கணும். அந்த கடைசியில் அவர் படித்த மாதிரி அந்த ஸ்லோகா வரப்போகுது. மேபி நெக்ஸ்ட் வீக் தான் பார்ப்போம். அது
அந்த உணவு எப்போ கிருஷ்ணருக்கு படைச்சு ஒருத்தர் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதனால தான் பிரசாதம் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏதோ ஆர்டினரி விஷயம்லாம் கிடையாது. வீட்டில் ஏதோ செய்கிறோம், ஏதோ இட்லியோ தோசையோ, அது கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு தான் எடுக்கணும், இல்லைன்னா பிரச்சனை வரும். இது வெளியே யாரும் சொல்லி தரதில்லை, கிருஷ்ணர் சொல்றார். இட்லி சாப்பிட்டாலும் பிரச்சனை வருங்கிறார். இல்லைங்க நாங்கெல்லாம் வெஜிடேரியன்னா, குரங்கு தான் வெஜிடேரியன். குரங்கு, எருமை, ஏன்னோ அதெல்லாம் அது கூட வெஜிடேரியன் தான். அதனால் வெஜிடேரியனா பெரிய விஷயம் கிடையாது. வெஜிடேரியன் சொல்லி அது ஏதோ என்ன பெருமையா சொல்லக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. பிரசாதம் தான் சாப்பிடணும், கிருஷ்ணர் அது சொல்றாரு. இல்லைன்னா பிரச்சனை வருங்கிறார். ஸோ இங்க நான் ஸ்டாப் பண்றேன். கேள்வி தான் கேளுங்க. ஏதாவது கேள்வி இருக்கா இன்னைக்கு பார்த்ததுல? Hare Krishna. Other general questions? No, நிறைய இருக்கு. பிரஜாபதி நிறைய பேர் இருக்காங்க. அதுல அசுரல் தலைவரும் வரலாம், நிறைய பேர் இருக்காங்க. பிரஜாபதிங்க நிறைய பேர், மனு, தக்ஷா, கஷ்யப்பா, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் கிடையாது. பிரஜாபதி பிரம்மாவோட சன்ஸ் அவங்க எல்லாம். நிறைய பேர் பிரஜாபதி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பாகவத்தில் இதெல்லாம் வருது. அவங்க ஒருத்தர் மூலமா பல பேர் வருவாங்க. பிரஜாபதி. ஆமா. சோ அதுல உங்க கேள்வி என்ன பெண் சொன்னீங்கல்ல? ஏன் விஷ்ணு சம்டைம்ஸ் யாரும் இல்லைன்னா விஷ்ணு அந்த போஸ்ட் எடுத்துக்குவார். சம்டைம்ஸ் பிரம்மா போஸ்ட் யாரும் இல்லைன்னா விஷ்ணு அந்த போஸ்ட்டுக்கு வந்துடுவார். ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹங் பார்லிமெண்ட்பாங்க, இல்லை பிரசிடென்ட் ரூல்ன்றாங்க. சாரி, பிரசிடென்ட் ரூல். யார் இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் வரும். அது மாதிரிலாம் இருக்கு. ஆமா, அப்போ பகவானே பிரஜாபதியே வந்துடுவார். அதுவும் நடக்கும், சான்ஸ் இருக்கு. ஏன் அது இருக்கு, பாகவத்தில் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாகவதம் வெரி இம்பார்ட்டன்ட். படிக்கணும், பகவத்கீதை படிச்சுட்டு பாகவதம் படிக்கணும். ஆமா. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஜெனரல் क्वेश्चंस வேற ஏதாவது? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஜூலை 7 ஸ்நான யாத்திரா கோயம்புத்தூர்ல. ஜூலை 13 சனிக்கிழமை ரத யாத்திரா இருக்கு. யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஜெகநாத் ரத யாத்திரா சனிக்கிழமை தான். மத்தியானம் டென்டேட்டிவ்லி ஒரு 12-1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாரும் போயிட்டு வாங்க. சாட்டர்டே தான். ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சத்.